வணக்கம் நேர்களே. ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடாவுக்கான பிரத்யேக தமிழ் செய்தி தொகுப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள். கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். இதுவரை நம்முடைய கனடிய செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேயர்கள் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்டிலும் அதே போல டிஸ்கிரிப்ஷனிலும் நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது. அதிலே இணைந்து கொண்டு அனைத்து செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேயர்களே. இன்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிறார். திடீரென்று மாறிய காலநிலை மாற்றத்தின் காரணமாக அவருடைய பதவியேற்பு வைபவமானது உள்ளக அரங்கு ஒன்றிற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பல விருந்தினர்கள் அங்கே செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே அல்பர்டாவினுடைய பிரீமியர் டேனியல் ஸ்மித்தும் அங்கே சென்றிருந்த வேளை அவராலும் அங்கே செல்ல முடியாமல் போயிருக்கின்றது. இந்த நிலையில் கனேடிய தூதரகத்தில் இருந்து அவர் ட்ரம்பினுடைய பதவியேற்பு வைபவத்தை ஆன்லைனிலே பார்த்திருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 5 நாட்கள் அமெரிக்காவிலே தங்கியிருக்க போகின்ற அல்பர்டா பிரீமியர் டேனியல் ஸ்மித் ட்ரம்பை நேரடியாக சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அல்பர்டாவை பொறுத்தவரையிலே அதிக அளவிலான எண்ணெய் உற்பத்தியை கனடாவிலே அது செய்து கொண்டிருக்கின்றது. கனடா மீதான 25% வரி விதிப்பு எச்சரிக்கை காரணமாக அனைத்து மாகாணங்களும் ஒன்றிணைந்து ஓரணியில் நிற்கின்ற போது அல்பர்டாவினுடைய அரசியல் தலைமைகள் அதற்கு எதிராக நிற்கின்றார்கள். ஏனென்றால் அல்பர்டாவிற்கான மிக முக்கியமான வருமானமாக இந்த எண்ணெய் விற்பனை தான் இருக்கின்றது. அதிலே கை வைத்தால் நிச்சயமாக அது அவர்களுக்கு நெருக்கடியை உருவாக்கும் என்பதன் காரணமாக அவர்கள் அதற்கு எதிராக இருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் டேனியல் ஸ்மித்தினுடைய அமெரிக்க பயணமும் ட்ரம்ப் அவர்களுடன் அவருக்கு நடக்க இருக்கின்ற அந்த சந்திப்பும் எப்படியான எதிர்வினைகளை கொடுக்க போகிறது என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக மாறியிருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே, கனடாவை பொறுத்தவரையிலே கனடா இப்போது அமெரிக்காவிற்கான எண்ணெய் ஏற்றுமதியில் தான் கை வைக்க போகிறது என்பது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. இது உண்மையிலேயே கனடாவுக்கு பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இறக்குமதி சந்தையாக கனடாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதி சந்தை தான் இருக்கின்றது. ஆகவே இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை கனடா நிறுத்தமாக இருந்தால் அமெரிக்காவிற்கு அது ஒரு நெருக்கடி தான் தவிர்த்து கனடாவுக்கு தான் அதிகமான சேதம் ஏற்படும். ஏனென்றால் அவர்களுடைய ஏற்றுமதி பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக அடி வாங்கும் என்று பலரும் எச்சரிக்கைகளை செய்து கொண்டிருந்த நிலையிலே கனடா நிச்சயமாக இந்த எண்ணெய் ஏற்றுமதியில் தான் கை வைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எதற்காக அவர்கள் அதை செய்ய போகிறார்கள்? இந்த ஒரு கேள்வி பலருக்கும் எழலாம். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இதற்கான பதிலாக ஒன்றுதான் இருக்கின்றது. கனடாவிற்கு வேறு வழி கிடையாது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் இருந்துதான் அதிகமான எண்ணெய் இறக்குமதியை ஆரம்ப காலத்திலே அமெரிக்கா செய்து கொண்டிருந்தது. ஆனால் சாவேஸ் தலைமை பதவிக்கு வந்ததன் பிற்பாடு அந்த சந்தையை கனடா கைப்பற்றியிருந்தது. வெனிசுலா அவுட்டாக கனடா அந்த இடத்திலே உள்ளுக்கு வந்திருந்தது. அதன் தொடர்ச்சியான ஏற்றுமதிகள் கனடாவில் இருந்துதான் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. இப்படியான ஒரு சூழல் இருந்தும் கூட எதற்காக கனடா இதை நிப்பாட்ட போகுது அப்படின்னு சொன்னா வேறு வழி இல்லை என்று சொன்னால் அந்த 25% வரியை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் அது இன்னும் பெரிய நெருக்கடியாக மாறும் என்று சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவிற்கு இதனால் என்ன தாக்கம் அப்படி என்று சொன்னால் நேரடியாக எரிபொருள் விலை மட்டும் தான் அதிகரிக்குமா என்று சொன்னால் இல்லை. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய சாதாரண பொருட்களினுடைய விலை அதிகரிப்பு அதனுடைய இன்ஃபிளேஷன்ல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் எரிபொருளினுடைய விலை அதிகரித்தால் நேரடியாக எரிபொருள் விலையில் தொடங்கி மறைமுகமாக அனைத்து பொருட்களினுடைய விலையும் ஏறும். ஏனென்றால் அவை அனைத்துமே டிரான்ஸ்போர்டேஷன் என்கின்ற ஒரு ஃபேக்டரிலே ஒன்றிணைந்து இருக்கும். இப்படி இருக்கின்ற போது அது நேரடியாக பொருள்களின் விலைகளில் எதிரொலிக்க அனைத்து பொருட்களுடைய விலைகளும் ஏறும். அப்படி விலை ஏறுகின்ற போது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு அது ஒரு மிக பெரும் நெருக்கடியாக மாறும். அதாவது அவர்களுடைய அந்த இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் அதிகரித்துக் கொண்டு செல்லும். அப்படியாக ஒரு நிலைமை வருவதற்கு அமெரிக்க பொருளாதாரத்தை சரிய விடுவதற்கு அந்த நாட்டு அரசு விரும்பாது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்பது கனடாவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம். ஆனால் தவிர்த்து மாற்று வழிகளிலே அமெரிக்க தரப்பானது தனக்கான சக்தி தேவையை பூர்த்தி செய்ய முற்படுமாக இருந்தால் அது நிச்சயமாக கனடாவுக்கு இன்னும் மிகப்பெரிய நெருக்கடியாக மாறவும் வாய்ப்பு இருக்கின்றது. இதைத்தான் பல எதிர்க்கட்சி தரப்புகள் கனடாவுக்கு எச்சரித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் கனடாவை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த எரிபொருளை மட்டும் தான் ட்ரம்புக்கு எதிரான ட்ரம்ப் காட்டாக பயன்படுத்தி பார்க்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது. ஒருவேளை அது சரிவராத பட்சத்திலே கனடா பின்வாங்கி ஏற்றுமதியை மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே தொடர்ந்து செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இதனால் தானோ என்னமோ தெரியவில்லை, அனைத்து பிரீமியர்கள் தரப்பும் அனைத்து மாகாணங்களுடைய பிரீமியர்களும் ஒன்றாக இருக்கின்ற போது எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற அல்பர்டா மாகாணத்தினுடைய பிரீமியர் மட்டும் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து இருக்கின்றார். இருந்த போதிலும் நேரடியாக அமெரிக்காவுடன் கனடாவை இணைக்கின்ற அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு எந்த ஒரு தரப்புமே அதாவது எந்த ஒரு பிரீமியரும் இதுவரை தயாராக இல்லை. கனடியர்களும் அதை விரும்ப மாட்டார்கள் என்பதும் வெளிப்படையான ஒரு உண்மை. ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரையிலே கிரேட் அமெரிக்கா என்கின்ற ஒரு கோட்பாட்டுடன் இருக்கின்ற
போது இதை ஒரு நெகோசியேஷன் ஃபேக்டராக வைத்து, அதாவது பேரம் பேசுகின்ற ஃபேக்டராக வைத்து கனடாவை தங்களுடைய 51வது மாநிலமாக சேர்க்க முயற்சிக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது அரசியல் அவதானிகளினுடைய கருத்தாக இருக்கின்றது. கனடா மற்றும் யூகே தரப்புக்கு இடையிலே ஒரு அணுசக்தி ஆய்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக தி அட்வான்ஸ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் ANRC மற்றும் கனடா ஓனர்ஸ் குரூப், மேலதிகமாக யூனிவர்சிட்டி நெட்வொர்க் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் நியூக்ளியர் இன்ஜினியரிங், இந்த 3 அமைப்புகள், இதிலே அந்த ANRC எனப்படுவது யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ட்ராத்க்ளைடினுடைய ஒரு விங் என்று சொல்லப்படுகின்றது. இந்த 3க்கும் இடையிலே ஒரு MOU ஒன்று தற்போது கைச்சாத்தாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக 2 நாடுகளும் இந்த MOU-வின் அடிப்படையிலே ஆய்வுகள், ஆராய்ச்சிகள், பரிசோதனைகளை செய்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால், ஒன்டாரியோவை சேர்ந்த நபர் ஒருவர் FBI-யினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக 4 பேரை FBI சமீபத்திலே கைது செய்திருந்தது. அதிலே ஒருவர் ஒன்டாரியோவை சேர்ந்தவர். இவர்கள் $128 மில்லியன் பெறுமதியான வங்கி மோசடி மற்றும் மணி லாண்டரிங் ஆபரேஷனில் ஈடுபட்டது தெரிய வந்திருப்பதன் காரணமாகத்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மியாமி கடற்கரையோரமாக இருக்கின்ற 3 வீடுகளையும் சீஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கைகளில் FBI இறங்கியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஒன்டாரியோவை சேர்ந்த இந்த நபர் 43 வயதானவர் என்றும், வங்கி மோசடிக்காக இவருக்கு பெரும்பாலும் 30 வருட சிறை விதிக்கப்படலாம், அதேவேளை மணி லாண்டரிங் குற்றச்சாட்டுக்காக 20 வருட சிறை விதிக்கப்படலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 50 வருட சிறை இவருக்கு விதிக்கப்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. எமது நேற்றைய செய்தி தொகுப்பிலே நேர்களுடன் பகிர்ந்திருந்தோம். சல்மோனெல்லா வைரஸ் பரவலின் காரணமாக ஒரு சில முட்டை உற்பத்தி தொகுதிகள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை செய்தியை நேற்று பதிவு செய்திருந்தோம். குறிப்பாக வால்மார்ட்லே பர்ன்பே ஃபார்ம்ஸினால் வழங்கப்பட்ட முட்டைகள், அதே போல கம்ப்ளிமெண்ட்ஸ், ஃபோமோஸ், கோல்டன் வேலி எக்ஸ், IGA, நோனேம் மற்றும் வெஸ்டர்ன் ஃபேமிலி ஆகிய பிராண்ட்களினால் வழங்கப்பட்ட முட்டைகள் தான் திரும்ப பெறப்பட்டதாக நேற்று செய்திகளை வெளியிட்டிருந்தோம். தற்போது மேலதிகமாக ஒரு தகவலும் வந்திருக்கின்றது நேர்களே. என்ன அப்படி என்று சொன்னால், அந்த முட்டைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பேக்கரி பொருட்கள் ஊடாக பலருக்கு இந்த சல்மோனெல்லா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது என்றும், பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக ஸ்வீட் கிரீம் பிராண்ட் எனப்படுகின்ற பிராண்டை சேர்ந்த மினி பேஸ்டிகள் தான் அதிகமாக இந்த நோய் தொற்றை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக சில வகை பேக்கரி உற்பத்திகளுக்கும் நுகர்வு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த வகை உற்பத்திகளை சந்தையிலிருந்து மீள பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தலும் கனேடிய உணவு பரிசோதனை முகவர் நிறுவனத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. முட்டைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களுடன் பொதுமக்கள் அவதானமாக இருத்தல் நன்று என்று தெரிவிக்கப்படுகின்ற அதேவேளை, சாதாரணமாக சல்மோனெல்லா கிருமிகள் 60 தொடக்கம் 65 பாகை வெப்பநிலையிலே வெப்பப்படுத்தப்படும் போது அழியக்கூடியவை. இருந்த போதிலும் கூட முட்டைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதிகூடிய வெப்பநிலையிலே அவற்றை சமைத்து பயன்படுத்துவது ஓரளவுக்கு பாதுகாப்பான ஒன்றாக இருக்கும் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. ஆனால் மறு அறிவிப்பு வருகின்ற வரை முட்டை பாவனையை முடிந்த அளவிற்கு தவிர்த்தல் என்பது சிறப்பான ஒரு செயலாக இருக்கும். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால், லேக் ஒன்டாரியோ ஏரியிலே விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இதிலே வாகனம் ஒன்று நீருக்குள் மூழ்கி இருக்கின்றது. அதிலே சிக்கியிருந்த 2 பேரை பெரும் பிரயத்தனங்களின் மத்தியிலே தீயணைப்பு துறையினர் மீட்டிருக்கின்றார்கள். ஒருவர் கவலைக்கிடமான முறையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது. நேற்று இரவு 9:30 அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்ற அதேவேளை அங்கே மீட்பு நடவடிக்கைகளுக்காக சென்றவர்களிலே 4 போலீசாரும் தற்போது மேலதிக மருத்துவ தேவைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடும் உறை குளிரிலே எக்ஸ்போஸ் ஆகியதன் காரணமாக அந்த 4 போலீசாரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்ற போதும் கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுவரை போலீஸ் தரப்பிலிருந்து விடுவிக்கப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் கனடா இடையிலான எல்லை பிரச்சினை தற்போது அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக எல்லை ஊடாக சட்டவிரோத குடியேற்றவாசிகளினுடைய நகர்வுகள் 2 நாடுகளுக்கும் இடையே பெரும் விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் தான் தற்போது கனடா ஒரு அதிநவீனமான பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரை களத்தில் இறக்கி இருப்பது தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த ஹெலிகாப்டரை பொறுத்தவரையிலே இதற்கு தரை இறங்குவதற்கு அவசியம் இல்லாமலே மிக வேகமாக குரூவினை கயிறு ஏணிகளின் மூலமாக இறக்கக்கூடிய வசதிகளுடன் கூடிய ஒரு ஹெலிகாப்டர் இது என்று சொல்லப்படுகின்றது. சாதாரணமாக இதனுடைய ரேஞ்சாக 590 கிலோமீட்டர் ரேஞ்சஸ் இருக்கின்ற அதேவேளை ஆக்சிலரி டேங்க்ஸ் எனப்படுகின்ற எக்ஸ்ட்ரா டேங்க்ஸ்களை பூட்டினால் 2000 கிலோமீட்டர்கள் வரைக்கும் இதிலே பயணம் செய்ய முடியும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 4-5 ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ஒரு குழுவினரை மூவ் செய்ய வேண்டிய இடத்திலே இந்த ஒரே ஹெலிகாப்டரை பயன்படுத்தி நீண்ட தூரத்திற்கு பயணத்தை மேற்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு இது அதிஉயர் காவதுடன் கூடியது என்று கூறப்பட்டிருக்கின்ற அதேவேளை இதன் மூலமாக பயன்படுத்தப்படுகின்ற பைலட்ஸ்களினுடைய எண்ணிக்கையையும் குறைக்கலாம். ஏற்கனவே கியூபெக்கை பொறுத்தவரையிலே
இலங்கையிலே 300 ஆபீசர்ஸை போர்டருக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். நெருக்கடியான இந்த ஒரு சூழ்நிலையிலே அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படி என்று சொன்னால், இலகுவான வழிமுறைகளிலே கனடாவுக்கு வருகின்ற சட்டவிரோத குடியேற்றவாசிகள் கனடாவில் இருந்து சட்டவிரோதமான முறையிலே போர்டர்களை கடந்து அமெரிக்க எல்லைக்குள் வருகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் வைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த ஒரு குற்றச்சாட்டை பொறுத்தவரையிலே அதை அப்படியே மறக்கவும் முடியாது. ஏனென்றால் மெக்சிகோவை பொறுத்தவரையிலே அதிகமான மெக்சிகன் ரிஃப்யூஜிஸ் கனடா வந்து அதன் பின்னர் தான் அமெரிக்காவிற்குள் இதுவரை காலமும் சென்றிருந்தார்கள். ஆனால் தற்போது மெக்சிகோவை பொறுத்தவரையிலே மெக்சிகோ பிரஜைகளுக்கு கனடா விசா நெறிமுறைகளிலே கடுமையான இறுக்கம் ஒன்றை கொடுத்ததன் பிற்பாடு சட்டவிரோத குடியேற்றவாசிகளுடைய எண்ணிக்கை 97% குறைந்திருக்கின்றது. ஆகவே அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அவர்கள் விடுக்கின்ற அந்த ஒரு அழுத்தம் ராஜேந்திர ரீதியிலே கனடாவிற்கு ஒரு நெருக்கடியாகத்தான் இருந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் தங்களுடைய எல்லை பாதுகாப்பு படைகளை வலுப்பெற வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகள் முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கெட் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்து வையுங்கள். அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதனூடாக எந்த ஒரு செய்தியையும் மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கீழே ஃபர்ஸ்ட் கமெண்டிலும் அதே போல டிஸ்கிரிப்ஷனிலும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் இருக்கின்றது. அதிலே இணைந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் இணைந்து கொள்வதற்கு பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். நன்றி.